என்னோட சேர்ந்து பாடுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடந்த வாரம் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். 6 நாளுக்கு முன்னாடி இதே டியூஸ்டே, லாஸ்ட் டியூஸ்டே நான் வீடியோ வெளியிட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்தாங்க, உங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் நான் விசுவாசி குறித்து பேசினேன். இந்த வாரமும் விசுவாசத்தை குறித்து தான் பேச போகிறேன். என்னங்க ஐயா, நீங்க எப்பவுமே விசுவாசம் விசுவாசம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசம் தான் நம்மளுக்கு முக்கியம். சரி, இதை பத்தி நான் இன்னும் டீப்பா போறேன். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 41 மட்டும் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க ஒரு சிறிய நிகழ்வு நடக்கிறது. அது என்னவென்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் கூட அவர் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் போது ஆண்டவர் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படகுல இருந்த அந்த மக்கள், சீஷர்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தீங்கன்னா, படகே முழுகி போற அளவுக்கு ஒரு அலை. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னு சொன்னா வார்த்தை என்ன சொல்கிறது? A wind storm arose. அப்பொழுது பார்த்தீங்கன்னா, மிக்க பயத்தோட அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த படகே முழுகி போற அந்த சிச்சுவேஷனுக்கு அது அந்த அந்த ஸ்ட்ரோம் ஆனது அது அவங்கள இது பண்ணுது. அப்பொழுது அவங்களுக்கு ஒரு பயம், எங்க நம்ம முழுகி போயிடுவோம், எங்க நம்ம செத்துருவோம், ஐயோ என்ன பண்றது தெரியலையே, ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இப்படின்னா இதை சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க மைண்ட் போல. ஐயோ அம்மா, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, அப்பா நான் மடிந்து போய் கொண்டிருக்கிறேன், அப்பா நான் செத்து விடுவேன், என்னை காப்பாற்றும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கூட இருப்பது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் அவங்க கூட இருக்கிறார். அப்பா ஐயோ அம்மா, அவ்வளவுதான், நம்ம செத்துருவோம், நம்மளுக்கு இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியாது, என் குடும்பத்தை பார்க்க முடியாது, எனக்கு பிடித்த வேலையை செய்ய முடியாது, எனக்கு பிடித்த மாதிரி நான் வெளியே போக முடியாது, ஆண்டவரே நான் சாக போகிறேன், ஆண்டவரே நான் சாக போகிறேன் அப்படின்னு அவங்க மனசுல விசுவாசம் இல்லாத ஒரு பேச்சு. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறார். ஆனாலும் அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசம் கிடையாது. அப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது இயேசு
அவரு எஞ்சுகிறார். இவங்க சத்தம் கேட்டுடுச்சு. ஆண்டவர் எழுந்து நில்லு அப்படின்றார். Be still. Be still. அப்பொழுது அந்த அலையெல்லாம் நின்று போயிடுது. ஆண்டவர் சொல்கிறார், நில்லு. Be still. Because even the waves know that Jesus Christ is the creator. Jesus Christ is God. ஒரு அலையே வந்து நின்று போகிறது. எத்தனையோ பேர் நம்ம எப்பவுமே இங்க இந்த ரோடு ஆக்சிடென்ட் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரோடு ஆக்சிடென்ட், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம். நம்ம கடலுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க வயிற்று பொழுப்புக்காக மீனவர் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்பொழுது நிறைய பேர் வந்து திரும்பி வந்துடுறதில்லை. எதனா ஒரு அலை அடிச்சு எப்படின்னா உயிர் தப்பி வர்றதே பெரிய விஷயம். நம்ம கேஜப் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேஜப் மக்கள் அவங்களுடைய பூர்வீகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அவங்கெல்லாம் எல்லாம் இந்த மைனர்ஸுங்க, எல்லாம் மைனர்ஸ் ஃபேமிலி. எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாங்கெல்லாம் முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மைனர் கெனியில் போய் வேலை பண்ணுவாங்க. கெனியில் போனால் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு. கெனி வேலை ரொம்ப கஷ்டம். கெனி வேலை செய்யறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இப்போ நம்ம இந்த சிஸ்டம் வேலை தான் நம்ம செய்கிறோம். அது செஞ்சே நம்மளால வந்து முடியல. இது வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க். நம்ம வந்து உயிரை பணிய வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும், 3 வேளை சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெனியில் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க. அது கூட ஒரு உயிருக்கு உத்தரவாதமான ஒரு வேலை கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் ஒரு வாழ்க்கை. அங்கே போனீங்கன்னா, அவங்க கூட போனீங்கன்னா, அந்த கடலில் நீங்கள் போட்டிங் எங்கன்னா போயிருப்பீங்கன்னா, அந்த போட்டிங் பண்ண அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு பயம் வந்துடும், எங்கே நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அல்ல அந்த மாதிரி ஒரு இது. அப்போ நீங்க இந்த ஒரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சீஷருக்கு வந்து பயந்து போறாங்க. ஏன்னா அல்ல அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா வருது. அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்னா பேதுரு ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன் பிடிக்கிறவன். அவங்க கூட இருந்தவங்க மீன் பிடிக்கிறவங்க தான். அவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி ஒரு அலைன்னு. அந்த அலையில நம்ம தப்பிக்க மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் பயப்படுறான். கூட ஆண்டவர் கூட தான் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயம், உயிர் மேல ஒரு பயம், எங்க நம்ம செத்துருவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்க அந்த அந்த ஒரு அலை வந்து அவனை என்ன பண்ணணும். அப்பொழுது ஆண்டவர் ஏந்து நின்று நில்லு அப்படின்றார். ஒரு வார்த்தை தான். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், எங்க போச்சு உங்களுடைய ஃபெய்த்? இன்னத்துக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? இன்னத்துக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? எங்க எங்க உங்களுடைய விசுவாசம் எங்க? கூட இயேசு இருக்கிறாரு. அவர் பண்ண அற்புதம்லாம் அவங்க பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், ஆனாலும் ஒரு பயம் கூடவே கிடையாது. ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ அங்க. ஏன்னா அவங்களுடைய தாட்ஸை வந்து அவங்க நம்புறாங்க. அவங்களுடைய சிந்தனையை அவங்க நம்புறாங்க. ஐயோ நாம் மடிந்து போய் விடுவோம் என்று அவங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, your thoughts are not my thoughts. அவனுடைய வார்த்தை, உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை அல்ல.
நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஆண்டவரே இதை நான் பண்ண முடியாது, ஆண்டவரே இதை நான் பண்ண முடியாது, ஆண்டவரே இது எப்படி சாத்தியம்? ஆனா ஆண்டுடைய சிந்தனையே வேற. நம்ம நினைப்பது காட்டிலும் ஆண்டவர் வந்து மேலாக செய்கிற தேவன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு பயம்? ஏன் இவ்வளவு பயம்? நீங்க மார்க் 40 பாத்தீங்க, ஏன் இவ்வளவு பயம்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு ஆண்டவர் கேட்கிறார். 40ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க, how it is that you have no faith. ஏன் உனக்கு விசுவாசம் இல்ல? because நீ வந்து உன்னுடைய சிந்தனையை நம்புற. உன்னுடைய நீ சிந்தனையை நீ நம்பினா உனக்கு எப்பவுமே உனக்கு டவுட்ஃபுல் தான். உனக்கு வந்து விசுவாசம் இருக்காது. அதே நீ வந்து ஆண்டவரை நம்பு. ஆண்டவரே உம்மால இது சாத்தியம், ஆண்டவரே உம்மால இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு பாரு. உன்னுடைய சிந்தனை நீ நம்பாத. அப்போ நீ பாரு ஆண்டுடைய ஒரு மிராக்கிள் நீ பாரு. அப்பா, ஐயோ அம்மா, நான் மடிந்து போய் விடுவேன், நான் செத்து போய் விடுவேன். ஒரு உயிர் பயம். ஒரு விசை நான் 2017 ஆண்டுக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த நேரம், நான் வந்து மிஷனரியாக நான் வந்து ஊழியம் செய்த காலம் அது. அப்பொழுது நானும் என் கூட இருக்கிற மிஷனரி, என் கூட இருந்த மிஷனரிங்கெல்லாம் எல்லாம் ஃபாரினர்ஸ். ஒருத்தர் வந்து அமெரிக்கன், இன்னொருத்தர் வந்து கொரியன், இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க வந்து ஃப்ரம் தாய்லாந்து. இவங்க 3 பேருக்கும் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் தெரியாது. இந்த இந்தியன் லாங்குவேஜ் தெரிந்த ஒரே ஆள் நான் ஒண்டிதான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மைசூர் இடத்துக்கு போயிருந்தோம். மைசூரில் பார்த்தீங்கன்னா தமிழ்காரெல்லாம் இருக்க மாட்டாங்க, கம்மி தான் தமிழ்காரெல்லாம். தமிழ் தெலுங்கு எல்லாம் கம்மி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா கன்னடா வரும், ஆனால் இந்த பிப்ளிக்கல் வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எங்களுடைய அந்த மிஷன் ட்ரிப் என்ன பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. அம்மா வந்து ₹1 காசு இருக்காது பாக்கெட்ல, வெறும் போறதுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குவாங்க. எங்க காலேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்போ பைல் காலேஜ் படித்து கொண்டிருந்தேன் 2020. அப்போ அந்த பிரின்சிபல் வந்து சொல்றாரு, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்க 4 பேரா போறீங்க, உங்களுக்கு காசு நான் கொடுக்க மாட்டேன், வெறும் ஃபர்ஸ்ட் போறதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் நான் தரேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. நான் அது காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, அப்புறம் தங்கத்துக்கு இடம் இல்லை. எங்களுக்கு மைசூரில் யாரும் தெரியாது, எனக்கும் யாரும் தெரியாதாங்க, எனக்கும் அது புதுசு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு டவுட்டு. நான் பிறந்தது கிறிஸ்தவன் தான், எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர் தான். எனக்குள்ள ஒரு டவுட்டு, எப்படி இது ஒரு சாத்தியம்? நம்மளுக்கு தெரியாது, நம்ம எப்படி போய் ஊழியம் பண்ணுறது? நம்ம சாப்பாடு இல்லாத எப்படி ஊழியம் பண்ணுறது? நம்மளுக்கு காசு இல்லையே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப டவுட் மனசில், எப்படி இது சாத்தியம் இது அப்படின்னு. சரி வந்துட்டோம். எப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்படின்னா வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சு நம்ம வந்து இங்கிட்டிருந்து நம்ம வந்து சீக்கிரமாக போயிடணும்னு ஒரு பிளான். அப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும், நானும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து, அவன் பேர் ஆடம்னு, அவன் அமெரிக்கா தேசத்துலேருந்து இங்கே வந்து மிஷினரியாக அவன் வேலை பண்ணி கொண்டு வந்தான், என் கூட ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருந்தான். அப்போது அவன் வந்து நான் பேசுறது நீ வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நான் உனக்கு கேட்டேன், எனக்கு இது கன்னடா லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு கன்னடா தெரியும்,
ஆனால் கனடாலே டிஃப்ரெண்ட் விதமான ஒரு பிப்ளிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அது எனக்கு தெரியாது. அப்போ அவன் சொன்னான், நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்குள்ள ஒரு ரொம்ப பயம். அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஜனங்களை எதிர்க்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் அவன் சொல்கிறான், நீ பண்ணு, நான் வந்து நான் பண்ணுறேன், நீ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண அப்படின்றான். சரி, ஓகே. ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டேன். ஆண்டவரே, என்னால் இது முடியாது, எனக்கு கன்னட லாங்குவேஜ் வராது, அவ்வளோ கரெக்டாக வராது. ஆனால் நீர் இருக்கிறீர், நீர் பேசும், இது உன்னுடைய ராஜ்யம், நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நான் அவன் பேச ஸ்டார்ட் பண்ணா, நான் வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour, ஒரு ஃபேமிலிக்கு, இந்து ஃபேமிலி, 1 hourக்கு அவன் வந்து அவன் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறான், அவன் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். எப்படி நான் கன்னடா பேசணும்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஆண்டி கிட்ட கேட்டேன், ஆண்டி நான் கன்னடா எப்படி பேசினேன்? தம்பி, நீ பேசின ஒரு வார்த்தை எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம விசுவாசத்தை நம்ம மேல வைக்காத, நம்ம இயேசு கிறிஸ்து மேல நம்ம வச்சோம்னா, ஆண்டவர் வந்து அங்க ஒரு அற்புதத்தை நடத்த ஒரு வல்லவர். என்னுடைய சிந்தையை நம்பி ஆண்டவர் என்னால் முடியாது, நோ 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 ஆடம், ஐ கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே என்ன நடந்திருக்கோம்? சுவிசேஷம் போயிருக்காது அந்த ஜனங்களுக்கு. அந்த இந்து ஃபேமிலி வந்து அப்படியே நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்னு அந்த வாஞ்சியாக இருக்காங்க. இப்போ முடியாது, என்னால் முடியாது, நான் பின்வாங்கி போயிருந்தேன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இந்த இங்கிலீஷ்லேருந்து இந்தியன் இங்கிலீஷ்லேருந்து நம்ம லாங்குவேஜ் தமிழோ ஒரு கன்னடாவோ ஒரு தெலுங்குவோ நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லவே ரொம்ப கஷ்டம். இது நான் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற யாருன்னா இந்த பாஸ்டருங்கோ இல்லை வந்து யாருன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அவன் பேசுறது வந்து அமெரிக்கன்ஸ் ஆக்சென்ட். அவன் ஈஸ் ஃப்ரம் டெக்ஸஸ். அவனுடைய ஒரு ஆக்சென்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இங்கிலீஷ் நம்ம இந்தியன் இங்கிலீஷ் வேறு, அமெரிக்கன் இங்கிலீஷே வேறு. அமெரிக்கன் இங்கிலீஷை வந்து நான் பிடித்து அதை நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர். என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது அப்பா, நான் ஒரு வேஸ்ட் ஆண்டவரே, என்னால் இது மாதிரிலாம் பேச முடியாது, எனக்கு தமிழ் ஒண்டி தான் தெரியும், எனக்கு தெலுங்கு ஒண்டி தான் தெரியும்னு சொன்னால் நம்ம அங்கே ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து தடியாக போயிடும். ஆண்டவர் மேலே நீ விசுவாசத்தை வை, அப்போ ஆண்டவர் வந்து அற்புதத்தை நடத்த வல்லவராக இருக்கார். அதுதான் அங்கே நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு. இதில் நிறைய இடத்துல நான் வந்து சுவிசேஷம் நான் வந்து ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நீங்க இது பார்த்தீங்கன்னா கூட இருந்தாங்க அந்த டிசைபிள் பார்த்தா அவங்க கூட இருந்தாங்க. என்ன ஆகுது? பயம். கூட தாங்கிறார் ஆண்டவர், என் பக்கத்துல தாங்கிறார் ஆண்டவர். எனக்கு பயம், உயிர் மேல பயம். ஏன்? என் சிந்தனை நான் நம்புறேன், என்னுடைய தேவ ஜனமே, உங்க சிந்தனை நீங்க நம்பாதீங்க, ஆதியாகமம் 6:5 நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சிந்தனை வந்து பொல்லாததா இருக்கிறது. இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் an evil from the starting of his youth his thoughts are evil அப்படின்ற வந்து ஜெனசிஸ் 6:5 சொல்றாரு ஆண்டவர். நான் ஆண்டவரை நோக்கி போனோம், என் சிந்தனை ஆண்டவரை நோக்கி போனோம், என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை நோக்கி போனோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் இல்ல இது முடியாது, இது சாத்தியம் இல்லை. Because you are believing in your thoughts. நீங்க உங்களுடைய அந்த சிந்தனை நீங்க நம்பினால்தான் நீங்க எதனா ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்ல எதனையா நீங்க நம்பினாலும் அது முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் சித்தம் கிடையாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுகிறார், நில்லு, ஆல் த ஃபினிஷ். ஒரே ஒரு வார்த்தை. கூட இருந்த ஜனங்களே அவிசுவாசமா இருக்கிறாங்க. கூட இருந்த ஜனங்க
நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல. நான் பார்க்கல. யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் பார்க்கல. ஆனால் நான் ஆண்டவரை நம்புறேன். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். I am the way, the truth and the life. அவர் தான் நம்மளுக்கு வழி. அவர் தான் நம்மளுக்கு லைஃப். அவரை தேடி போவோம். உங்களுடைய சிந்தனையெல்லாம் நீங்க தூக்கி போட்டு ஆண்டோட கொடுக்குற ஆண்டோட நம்பி நீங்க போங்க. ஆண்டோடைய தாட்ஸை நீங்க நம்புங்க. உங்க தாட்ஸை நீங்க ஒட்டுருங்க. ஆண்டோட தாட்ஸை நம்புங்க. அப்போ பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி ஆண்டவர் மாற்றுவார். அப்பதான் ஒரு அற்புதம் நடக்கும். அப்பதான் உங்களுக்கு பிளெஸிங் இல்ல. நீங்க விசுவாசித்தா தான் உங்களுக்கு பிளெஸிங். விசுவாசம் இல்லைன்னா பிளெஸிங் இல்ல. ஆண்டவர் மேல உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. மனுஷன் வந்து பொல்லாதவன். அவனுடைய சிந்தனை வந்து பொல்லாதது. திரும்ப சொல்றேன், ஆதியாகமம் 5:6 நீங்க படிச்சீங்கன்னா அதுல தெளிவா சொல்லுது. மனுஷன் பொல்லாதவன். ஆண்டவர் நம்பு. எந்த மனுஷனை நம்பாத. எந்த மனுஷன் இது செய்வான் அது செய்வான் நீ நம்பாத. மனுஷன் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். ஒரு காரியம் நீங்க நம்பி இருப்பீங்க, அதான் ஏமாத்திட்டு போயிடுவான். உங்க கூட இந்த நண்பர்கள் ஏமாத்திட்டு போயிடுவான். நீங்க ரொம்ப விரும்பின ஆட்கள்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார்.